அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு புதன் பகவானின் பெயர்ச்சி இந்த 2024 மே மாதம் 10ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து, அதாவது 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த பெயர்ச்சினால் மீனராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீனராசி அப்படின்னா குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எப்போவுமே கள்ளங்கவடம் இருக்காது, சூதுவாது இருக்காது, மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் பிறந்தவங்க தான் மீனராசி. ஆனால் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதியும் புதன் பகவான். இந்த புதன் பகவான் இந்த மாதம், அதாவது மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 31ஆம் தேதி வரைக்கும் உங்களோட 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி பலன்களை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னாங்க, புதன் யார் அப்படின்னா நவ கிரகத்திலேயே அறிவுக்கும் புத்திக்கும், அதாவது அதே மாதிரி ஒரு ஞானத்துக்கும் காரகமாக இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க தன் புத்தி சாமர்த்தியத்தினால் எல்லா திறமைகளையும் சாதித்து கண்டு பார்க்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே கையில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்களாக இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே யோசித்து அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்க தான், அதாவது இந்த புதன் நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு பெரிய பொசிஷன் தாங்க. ஒரு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, தூர பிரயாணத்தில் வெற்றி அடையிறது, அதே மாதிரி நல்லா படித்து ஒரு IAS IPS ஒரு கலெக்டர் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க. சிலர் பார்த்தோம்னா அந்த புதன் நல்ல நிலை இருந்துன்னா படிப்பே வரலனா கூட அவங்க ஒரு தன் திறமையினால் ஒரு பெரிய ஒரு கல்லூரிகள் நடத்துறது, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ரீதியில், அதாவது ஒரு பேச்சாளராக இருக்கிறது, அதே மாதிரி ஒரு சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு கதாசிரியராக இருக்கிறது, ஒரு டைரக்டராக இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த புதனுடைய காரகத்தன்மை நல்லா இருந்தால் தாங்க ஜாதகத்தில் ஒருத்தர் எல்லா ஒரு செல்வாக்காக வளரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க. ஆனால் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி கனெக்டிங் அப்படின்னா கலஸ்திர ஸ்தானாதிபதியும் புதன் பகவான் தான். அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதியும் புதன் பகவான் தான். அப்போ 2ஆம் இடத்துக்கு போகும்போது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நிச்சயமாக கடந்த காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சாதிக்கணும்னு நினச்சி போராடி ஜெயிக்க முடியலையோ அதில் ஜெயிச்சிருவீங்க. எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கடனை வாங்கி அந்த கடன் கட்ட முடியல, சின்ன விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்கணும், ஒரு வீடு வாங்கலாம்னு ஒரு கடன் வாங்கணும், கடைசியில் பார்த்தோம்னா அந்த வீடு வாங்குறதுலேருந்து கடன் அந்த வீட்டுக்கு மேலே போயிடுச்சு, அன்னிலிருந்து தொழில் போயிடுச்சு, முடக்கமாகி போச்சு, நிம்மதியை செலவு பண்ண முடியல அப்படிங்கன்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருந்து, அதாவது நமக்கு தொழில் நல்லா கைகூடி வந்துடும், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், ஒரு சொந்த பந்தத்தம் நமக்கு பகையாகி போச்சு, ஏற்கனவே நம்ம எல்லாமே உறவுன்ட்டு நெருங்கி இருந்தோம், ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா எல்லாமே வெறுத்துட்டாங்க. கூட பிறந்த ஒரு உடன்பிறப்புகளுக்கு உறுதுணையாக இருந்திருப்பீங்க மீனராசிக்காரர். உண்மையிலேயே அவங்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினச்சிருப்பீங்க. தான் படக்கூடிய கஷ்டம் அண்ணன் தெரிஞ்சதுனால அதை நம்ம கூட பிறந்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு வாழ்க்கை பண்ணி கொடுத்துருப்பீங்க, கல்வி கொடுத்துருப்பீங்க. அடுத்தது இன்றைக்கி ஒரு கஷ்டம்னா கூட நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்படும் போது உங்களை பார்க்க எல்லாமே விலகி போயிருப்பாங்க, யாருமே கூட நின்று இருக்க மாட்டாங்க. ஆனால் அது நினைக்கிற போது எல்லாமே இருக்கிற போது தான் நம்ம உறவுங்கிறது
இருக்குது, இல்லைங்கிற போது எதுவுமே இல்லை அப்படிங்கிற உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்ட போது இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட் இருந்தால் ஒரு பெரிய பொசிஷன் உங்களால் வர முடியும், ஒரு தொழில் தொடங்க முடியும், ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். ஆனால் அது இந்த தேவையான பொருளாதாரம் இல்லை. அந்த பொருளாதாரம் கொடுக்கக்கூடியவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு நாளைக்குன்னே சொல்லி லேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது வரமாட்டேங்குது. உங்களுடைய பணம் 10 பேர்கிட்ட இருக்கும், ஆனால் அடுத்தவங்களுடைய பணம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒருத்தருடைய பணம் இருந்தால் கூட ஆனால் அவங்கக்கிட்ட பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. நாம் கொடுத்த பக்கம் வரமாட்டேங்குது. ஆனால் நம்ம வாங்கின பக்கம் நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, டென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் வேலைக்கு போகவும் முடியல, வீட்டை நிம்மதியாக இருக்கவும் முடியல. அதான் பழமொழி சொல்கிற மாதிரி, சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்க. குடும்பத்திலையும் தேவையில்லாத குழப்பங்கள் இதனால் வந்துருச்சு. இதனால் நிம்மதி இழந்துட்டோம். குழந்தைங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியல. சரியான கல்வி நம்ம எப்படியும் அவங்களெல்லாம் உருவாக்கணும்னு நினச்சோம். சின்ன வயசாக இருக்கிற போது அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி ஆளான பிறகு, அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு பண்ணுறதுக்குன்னா இன்றைக்கி டைட்டாக இருக்குது. ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. எதிர்காலத்துக்கு தேவையானது அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்க முடியுமா, செஞ்சு முடிக்க முடியுமாங்கிற ஒரு பயம் மனசில் இருக்குது. உடம்பு ஆரோக்கியமும் சரியில்லை, மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும், பணம் பொருளாதார தடைகளும் நீங்கும், வரவு உங்களுடைய பணம் எங்கே பிரேக் ஆச்சோ அதை கண்டிப்பாக வந்து சேருங்க. சரிங்களா? அதனால் முயற்சிகள் எடுங்க, முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்தோம்னா எக்ஸாம் எழுதுவோம், ஒரே மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சுங்க அப்படின்ட்டு. இதனால் நமக்கு அந்த பாக்கியமே இல்லையான்னு கூட நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லை. மீனராசினியர்களுக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கும். அதனால் எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். என்னங்க எல்லாமே இந்த கொஞ்ச நாள்லேயே முடிஞ்சிருப்பாலும் நினைக்கக்கூடாது. எந்த நேரத்தில் விதைக்கக்கூடிய விதையும் கண்டிப்பாக மரமாகும். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான சாதகமான அமைப்புகளாக அமையும். சிலருக்கு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையிலேயே குழப்பங்களாக இருக்கும், திருமணமே பிரச்சனையாக இருக்கும், திருமணமே பண்ண முடியலை. எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, கல்வி இருக்குது, வேலையும் இருக்குது, ஆனால் பொண்ணு அமைய மாட்டேங்குது. கண்டிப்பாக பொண்ணு அமையும். அடுத்தவங்களுக்கு பார்த்தோம்னா அது வெற்றியாகுது, நமக்கு முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் லேட்டாக இருக்குதுங்க. எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணோம், அடுத்தது பார்த்தோம்னா சாமி கும்பிட்டோம், ஏன்னா நமக்கு இறைவன் நமக்கு வழி கொடுக்கலையே. மருத்துவத்துக்கு எத்தனையோ பணம் செலவு பண்ணியாச்சு, இது ஏதாவது வாய்ப்புகள் வருமா என்னவோ தெரியலையே. அப்படிங்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த புதன் 7ஆம் பார்வையாக கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் விபரீத ராஜயோகம் கூடிய ஒரு புதிய எதிர்பார்ப்பு, ஒரு அயல்நாடு தொடர்புகளை ஏற்படுத்துறது, வெளிநாட்டில் போய் வேலை சரியான முறையில் அமையலைங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிலையான இடத்துல வேலை அமைய மாட்டேங்குது. இங்கே 3 மாதம், அங்கே 3 மாதம், அங்கே 6 மாதம், படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைய மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், நல்ல பேரும் புகழோடு இருந்தால் நேற்று வந்தவங்களால நமக்கு கெட்ட பேர் ஆகிப்போச்சு, மேல் இருக்கிற அதிகாரிகள் நம்மளை மாதிரியாக பார்க்குறாங்க, இந்த இடத்துல வேலை இருக்குமா, நிரந்தரமாக இல்லாமல் போயிருமா அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் மாற்றங்கள் கிடைச்சே தீரும். ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும். அங்கே ஒரு தூர பயணம் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு அங்கிருந்து புதிய இன்னொரு முயற்சிகள் எடுத்து புதிய இடத்திற்கு பெரிய கம்பெனி போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், உங்களால் அடுத்தவங்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையும் சிலருக்கு ஏற்படும். பெரியவங்களுடைய மனிதர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சான்சஸ் அமையும். அதாவது டைரக்டரு, அடுத்தது கதாசிரியர், நம்மக்கிட்ட எத்தனையோ சரக்கு இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம அதை பயன்படுத்த முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஏக்கத்தில் இருந்து 3-4 வருஷமாக தடுமாடிட்டு இருக்கிறேன். இது வரைக்குமே அடுத்தவங்களை தான் நம்ம வாழ வச்சோம், தான் வாழல அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் நீங்களும் வளருவீங்க, மற்றவங்களையும் வாழ வைப்பீங்க, வளர்ச்சி ஆக்குவீங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய
ராசி இல்லை. மற்றவங்களையும் வாழ வைக்கக்கூடிய ராசியாக இருந்தும் தான் கஷ்டப்படுறது கண்டிப்பாக இந்த நிலை மாறுச்சுன்னா, அதாவது மாற்றம் வந்ததுன்னா 4 பேருக்கு நல்லது பண்ணலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில சிக்கல்கள் இருக்கக்கூடியது கண்டிப்பாக சிக்கல்கள் தீரும், மன வருத்தங்கள் குறையும், பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. அதே மாதிரி மன வருத்தத்தில் பேசாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக பேசி, அதாவது மனசில் இருக்கிற அந்த பாரம் குறையும். புதிய ஒரு குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக உருவாகும். வண்டி வாகனம் குறிப்பாக சொல்ல போனால், அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வீட்லேயே ஓன் யூஸுக்கு பழைய வண்டிகள் விற்றுட்டு புதிய கார் வாங்குறது, இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யுங்க. எல்லாத்த விட வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டு வேலை சம்மந்தப்பட்டது பண்ணுங்க. அதை கொஞ்சம் வேலை நின்று போச்சு, மேலே எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாமா, அது செஞ்சால் வாஸ்துக்கு கரெக்டாக இருக்கும், அதுவும் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது, தாமதமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியுங்க. அதே மாதிரி அதாவது குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. குலதெய்வங்களுக்கு ஏதாவது சில குறைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதோ வேண்டி இருப்போம், இந்த ஒரு பொங்கல் வைக்கணும், ஒரு சாமி கும்பிடணும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது போக முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மீனராசி நேயர்களுக்கு வாழ்க்கை செல்வாக்கு புகழ் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த புதன் பகவான் அமைந்திருக்கிறதுனால இதை சரியான முறையில் பயன்படுத்துங்க, வளமான வாழ்க்கையை அமையும். அதே சமயம் இப்போ உங்களுக்கு சொன்னது கோச்சார பலன். கோச்சார பலன்கிறது உங்களுடைய ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன், ஆனால் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இந்த கோச்சாரமும் பிறப்பு ஜனன ஜாதகம் இணைச்சி உங்களுடைய முழு பலன்களை தெரிஞ்சு கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தோடைய முழுமையான விவரத்தை தெரிஞ்சு சொல்லி அதுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதிர்காலத்தில் எல்லா செல்வ செழிப்பும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்ங்க.